அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜக கட்சியினுடைய மாநில தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட போறாரு. அவருக்கு அதிமுகவின் கூட்டணியில வந்து அவருக்கு உடன்பாடு இல்லை. எடப்பாடி சொல்லி அண்ணாமலை மாத்தினாரு எனக்கு அவ்வளோ கேவலமாக பிடிச்ச பாஜகன்னு பார்க்குறேன். ஏன்னா அமித்ஷா அவ்வளோ பெரிய அறிவாளி, அவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்கான்னு யோசிச்சுட்டு ஒரு 10 மாதம் தான் இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் வந்து அண்ணாமலை மாற்றினா எதுக்கு மைனஸ்? கட்சிக்கு தான் மைனஸ். அமித்ஷா அவர்கள் வந்து அதிமுக தலைமையான ஆட்சி கூட்டணி ஆட்சி கூட போடலை, என்டிஏ தலைமையான கூட்டணி ஆட்சி போட்டிருக்காரு. ஒரு என்டிஏ தலைமை கூட்டணி ஆட்சி இருக்கும்போது என்டிஏக்குள்ளதான் அதிமுக மற்றும் நிறைய கட்சிகள் வந்து உள்ள இணைஞ்சு இருக்கிற மாதிரி கூட நான் யோசிக்கிறேன். இல்லைன்னா எப்படி என்டிஏ கூட்டணிக்குள்ள ஆட்சி அமித்ஷா போறாரு, சும்மா போடுற ட்வீட்ல. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக கிட்ட ஒரு சூழ்நிலை கைதியா இருக்கிறாரு, எல்லாத்துக்கும் ஒத்து போற மாதிரி. சூழ்நிலை கைதினா அவர் 2000 கூட்டணியா வைக்கல, கூட்டி வச்சுக்கோம்ல. அது அண்ணாமலை அவர்கள் ஒத்து வரல. அது உங்க பார்வையில தப்பா, அதை தங்கிக்கிறீங்க. அப்படி கிடையாது. நான் சத்தியமாக சொல்றேன், நிச்சயமாக சொல்றேன், நோட்டாவுக்கு இணையான கட்சியாக மாறிவிடும். அண்ணாமலை இல்லைன்னா அந்த கட்சி ஓட்டு அப்படியே ஜம்ப் ஆகி தாவேக்காவுக்கும் என்டிஏக்கும் போக முடிய அதிமுக திமுக வராது. பாஜக பொறுத்த என்னாச்சுன்னா ஒன் மேன் ஆர்மின்னு எதுக்கு போறாங்கன்னா இப்ப புரிஞ்சுக்கணும், ஒன் மேன் ஆர்மி அண்ணாமலைக்காக வாக்கு வங்கிய ஒழிய பாஜக வாக்கு வங்கி அல்ல. கேமரா பார்த்து சொல்கிறேன், இந்த கணக்கு பொய் கணக்கு. இது அண்ணாமலைக்காக விழுந்த ஓட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா பாஜக விழுந்த ஓட்டு கிடையாது. வாக்கு இருக்குன்றதுனாலே ஒரு டெஸ்ட் பார்க்கறதுக்கு இது என்ன பண்ணி அடுத்த அரசியல் பாமன் பாலத்தை திறக்கிறதுக்காக மோடி வர டெஸ்ட்டுக்காக ஒரு ட்ரெயின் விடுறாங்க. அடுத்த எலெக்ஷன் வரும்பொழுது வேணா அண்ணாமலையை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் திரு ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு அவர்கள். வணக்கம். வணக்கம் என் அன்பு தங்கைக்கு. ஓகே சார், இன்றைக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜக கட்சியினுடைய மாநில தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட போறாரு. அவருக்கு அதிமுகவின் கூட்டணியில வந்து அவருக்கு உடன்பாடு இல்லை. அதிமுக கூட்டணின்றதை விட எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுல உடன்பாடு இல்லை. அதனால அண்ணாமலை அவர்களை வந்து மாற்றுறதுக்காக முடிவு பண்ணிட்டாங்க மத்தியில இருந்து. இப்படி பல கருத்துக்கள் வந்து வெளியாகிட்டு இருக்கு. இதன் மூலமாக உங்களுடைய பார்வை என்ன? நான் வேற மாதிரி பார்க்குறேன். அதாவது காங்கிரஸ் கட்சி வந்து செல்வ பிறந்தங்க ஸ்டாலினுடைய அல்லக்கை. எங்களுக்கு ஸ்டாலின் கூப்பிட்டு தனக்கு விருப்பமாக இருந்தால் கூட சொல்ல மாற்றுது, அது நடந்துட்டு இருக்க வேண்டும். ஆனால் எடப்பாடி சொல்லி அண்ணாமலை மாற்றினாரு எனக்கு அவ்வளோ கேவலமாக பிடிச்ச பாஜகன்னு பார்க்குறேன். ஏன்னா அமித்ஷா அவ்வளோ பெரிய அறிவாளி, அவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்கான்னு யோசிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா காங்கிரஸ் கேட்கும், பாஜக கேட்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ அப்படி பார்க்குற போது அண்ணாமலை மாற்றுறதுக்கான ரீசன் என்ன? ஸோ அது ஒரு பார்வையில் இருக்கு இல்லையா? ஸோ அப்படி மாற்றல என்ன பிரயோஜனம்? ஸோ இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் கடைசி வரையும் இருந்துட்டு கூட்டணி தலைவரோட மீட்டிங் போட்டபோது கூட எடப்பாடி போய் கலந்துட்டு அந்த நொடியில் வந்து வெளியே வந்துட்டார். அவர் அந்த எடப்பாடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சசிகலா ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், தினகரன் ஆகட்டும், யார் ஒருவருக்கும் விசுவாசமாக இல்லை, கடைசி பிஜேபிக்கும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற போது இன்னைக்கு எடப்பாடி வந்து இதுவரையும் வந்து தாவேக்காக காத்திருந்தார், தவமாக காத்துனாரு கூட்டணிக்கு வருவாங்களான்ட்டு. அப்புறமா அவங்க இல்லை தனித்தான் நிற்க போகிறான்னு தெளிவடைஞ்ச பிறகு சரி மாற்று ஆப்ஷன் பிஜேபி தான் ஒரு நோக்கத்திற்காக பிஜேபியை போய் பார்த்துட்டு வர. ரைட்டு, பார்க்குறீங்க, ரைட், சரி பார்த்துட்டு வரீங்கன்னா பிஜேபியில் துட்டு போகிறீங்கன்னு சொன்னால் உங்கள் சந்தர்ப்ப பல்டிமாமா நிதிஷ்குமாரோட டபுள் மடங்கு இருக்காருல்ல. அப்படி பார்க்குற போது எடப்பாடி மீது நம்பிக்கை என்னவன்னு அமித்ஷா சட்டோட யோசிக்க மாட்டாரா? அப்படி போய் அமித்ஷா சொல்லிட்டாருன்னா அதை கேட்டுவாங்களா? சார் அப்படி பார்க்குற போது 11.27% வாக்குகளில் நோட்டாவுக்கு இணையாக தான் பாஜக இன்னைக்கும் இருக்கு. அந்த கட்சிக்கு ஓட்டு எப்படி வந்துச்சுன்னா அதிமுக திமுக வேணா இந்த அண்ணாமலை போன்ற பேச்சுக்கள் செயல்கள் இருந்த காரணத்தால அந்த ஓட்டு வந்து போடப்பட்டாங்க. அப்படியேப்பட்ட சூழ்நிலை அந்த ஓட்டுகள் வந்து அண்ணாமலை இல்லைன்னா தாவேக்காவுக்கோ இல்லை என்டிகேவுக்கு தான் போகும். அப்படி போகிற போது அந்த ஓட்டு உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இங்கே இந்த வரும் சட்டமன்ற தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா 75% ஓட்டு போலிங் ஆகுதுன்னு வச்சுங்க. அந்த 75 ஓட்டு போலிங் 6%ல குறைஞ்சபட்சம் தாவேக்கா வந்து ஒரு 15% ஓட்டு கன்ஃபார்ம் உண்டு. அதுக்கு மேலன்றது பிரச்சாரம் தேர்தல்ன்றது இருக்கக்கூடிய 15% ஓட்டு கன்ஃபார்ம் மேக்ஸிமம் வாங்கிடுவாங்க. 12-15%. நாம் தமிழர் ஒரு 6-8% வாங்குவாங்க. அவங்க ஓட்டை கேட்கணும் கொஞ்சம் முன்ன பண்ண மாறணும்னு வச்சுங்க. இந்த 2 சேர்த்தனா ஒரு 22-25% ஓட்டு ஆச்சா, 25% ஓட்டு ஆச்சா. பாஜக வந்து இப்போ பாஜகவும் ஏடிஎம்கேவும் சேர்னா அது ஒரு தனி ஓட்டு. இந்த இடத்துல ஏன் சொல்றேன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 35% ஓட்டு வேஸ்ட்டாகவே போடுது. அப்படி போயிடுச்சுன்னா அடுத்து இருக்குது 35% வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்க போகுது. அப்படி தீர்மானிக்கிற போது திமுக அதிமுக கோர் ஓட்டெல்லாம் குறைஞ்சி பாஜக அண்ணாமலை இல்லைன்னா பாஜகவுடைய ஓட்டு அப்படியே சரிஞ்சு நீங்க ஒரு 3% 4% தான் ஏடிஎம்கே கிடைக்குதுன்னா அது மைனஸ் தானே, பிளஸ் எங்கேருந்து வருது? ஸோ அப்போ அது கூட புரிதல் இல்லாமல் அமித்ஷா இருப்பார் நினைக்கிறீங்களா? அதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட 3 மாதங்களாக காத்திருந்து இப்போ இன்னொரு 10 மாதம் தான் இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் வந்து அண்ணாமலை மாற்றினா எதுக்கு மைனஸ்? கட்சிக்கு தான் மைனஸ். ஸோ அப்படி பார்க்குற போது தமிழகத்தில் வந்து ஆட்சி மாற்றம் வேணும்னு ரைட்டு. இப்போ நம்பி இருக்கிற ஓபிஎஸோ தினகரனோ அவங்களுடைய கதி என்ன கதி? ஸோ அது ஒன்று பார்க்க வேண்டியது. எடப்பாடி அவர்கள் தினகரனையோ சசிகலையோ ஓபிஎஸ் சேர்க்கவே மாட்டேங்கன்னு சொல்கிறார். ரைட், வா வச்சுக்குவோம். அப்படி சேர்க்க முடியாது சொல்கிற போது இன்னைக்கு ராமநாதபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆவது இடத்துக்கு தான் ஏடிஎம்கே போச்சு.
ரெண்டாவது இடத்த வந்து இன்னைக்கு ரெண்டாவது இடத்த வந்து திமுகவும் ஓபிஎஸ் தான் இது பண்ணாங்க. அப்படி சொல்ல நிறைய இடங்கள்ல தென் மாவட்டங்களில் ஓட்டு வந்து வரல. அப்புறம் போது தொடர்ந்து எடப்பாடியுடைய செல்வாக்கு சரிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி எடப்பாடி முதலமைச்சர் போது திமுக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அந்த அரசுக்கு எதிர்ப்பான போராட்டங்களை முன்வைத்துக் கொண்டு கடைசி உச்சபட்ச சட்டை கிழிச்சுக்கிட்டே கவர்னர் வீட்டு வரையும் போனதெல்லாம் பார்த்திருக்கோம். அந்த மாதிரி அரசுக்கு மிகப்பெரிய டஃப் கொடுத்து ஆட்சி மாற்றத்துக்காக மனமாற்றம் உருவாக்குனாரு. அப்படி பார்க்குறது 4 ஆண்டுகளாக மக்கள் மனமாற்றத்தை எடப்பாடி அவர்கள் எவ்வளவு மாற்றம் மாறி இருக்கு. அப்படி மாற்றம் மாறி இருந்தா நடந்த பாராளுமன்ற எலெக்ஷன்ல ஓட்டு வங்கி இன்க்ரீஸ் ஆகும்ல, ஆகல, குறைந்தா இருக்கு, இருக்க சரிந்தா இருக்கு. அப்படி அது கேட்டேன்னு சொல்லுவாங்க மத்தியிலுக்கான தேர்தல் மாற்று. அப்படி அல்ல இது. அப்படியே ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மத்தியில் ராகுல் காந்தி பண்ண போட்டாங்க கிடையாது. ஸ்டாலின் கூட்டணி அமைச்சா கூட்டணி ஒரு கணக்கு ஒர்க் அவுட் ஆகுது. அப்புறம் இந்த இடத்துல கூட்டணி கணக்குன்னு ஒண்ணு இருக்கிற போது கூட்டணி கணக்கும் ஒரு தெளிவில்லை. இவரை நம்பி போறதுக்கும் தயங்குறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை அண்ணாமலையை விட்டுட்டு வேற யாரோ ஒருவரும் உட்கார்ந்தாலும் எப்படி ஒர்க் அவுட் ஆகாது. எனக்கு தெரிஞ்சு 2 நாளா இந்த செய்தி வருகிற போது பாஜக ஒரு நிர்வாகிகளிடம் நிறைய பேரிடம் கலந்தாய்வு செய்கிற போது நாங்க அண்ணாமலைனா அப்படியே ஜம்ப் ஆயிடுவாங்க, அந்த கட்சி இருக்க மாட்டோம், தாவேக்காவுக்கும் என்டிகேவுக்கும் நான் மாற்று கட்சி போடுவோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அப்படின்னா அந்த ஓட்டு வந்து அப்படியே போயிடுச்சுன்னா இதுக்கு எப்படி உங்களுக்கு ஆட்சி பிடிக்க முடியும்? இன்னைக்கு ஒவ்வொரு ஓட்டு வேல்யூபிள் ஓட்டு. ஒரு ஓட்டுக்கு 2000 5000 கொடுத்து வாங்கக்கூடிய நிலைமையில இருக்கிற போது கிட்டத்தட்ட ஒரு 8% ஓட்டு அவுட் ஆகுதுன்னா இதுக்கு என்னத்துக்கு கூட அப்படி திமுக எப்படி வீழ்த்த முடியும்? அண்ணாமலைன்னா திமுக பெரிய ஜம்ப்ல வெற்றி பெறும். அப்போ இது எல்லாமே வந்து அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இதை யோசிக்காம வந்து அமித்ஷா அவர்கள் இந்த முடிவு எடுத்திருப்பாரா அப்படின்ற இல்ல ஊடகங்கள் எடுக்க நினைக்கிறேன். திமுக எல்லாரும் சேர்ந்து ஊடகத்தை வழியா அண்ணாமலை எப்படியோ துரத்தி கொடுத்துக்க பிளான் வந்துருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா போயிட்டேன்னா திமுக அதிமுக செட்டப் வந்துடும். அப்படி வரும்போது இவங்க 2 பேருமே கொள்ளடிச்சுக்குவாங்க. ஆனா பெரிய அளவுல பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்றது உறுதி செய்யப்பட்டுருச்சு. ஆனா அண்ணாமலை அவர்கள் தான் தலைவர் இல்லையா அப்படின்றத வரக்கூடிய 15 நாட்கள்ல தான் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வருது. ஏங்க ஒரு கருத்து முரண்பாடா சமரசம் செய்யப்படணும், அதுதான் வந்து இயற்கை. அப்படி பார்க்குற சமரசம் செய்யாம இந்த இடத்துல எடப்பாடி ஏன் ஏற்றுக்க முடியாது சொன்னா எடப்பாடி தொடர்ந்து ஃபெயிலர்மா, இது நீ வெற்றி கொடுக்கல. நீங்க அது மட்டும் இல்லாம ஏங்க ஒரு எதிர்கட்சி தலைவரே சிறப்பாக செயல்படலை. நீங்க தமிழகம் முழுக்க எங்களுடைய ஆய்விலே சிறந்த எதிர்கட்சி கருத்துக்களை பதிவு அண்ணாமலை தான் முதல் தலைவர், 2வது சீமான் வராரு, 3வது எடப்பாடி வராரு. ஸோ அந்த அளவுக்கு பலவீனமாயிட்ட தலைவராக எடப்பாடி இருக்காரு. அப்படி பார்க்குற போது இந்த கூட்டணி இல்லாம இவங்க ஓபிஎஸ் தினகர்லாம் இல்லாம ஒரு கூட்டணி கட்ட தோல்வியை சந்திக்கும். அப்புறம் வந்து அந்த கூட்டணி எதுக்கு? அண்ணாமலை சொன்ன விளக்கு கரெக்டு தானே? ஸோ அப்படி பார்க்குறப்ப எனக்கு தெரிஞ்சு இது இல்லாமல் ஏலம் பி வேற மாதிரி நடக்குமோன்னு தோணுகிறது. எடப்பாடியை கழட்டி விட்டுட்டு எப்படி வந்து மகாராஷ்டிராவில் வந்து கட்சி சின்னத்தை வந்து ஒப்படைச்சாங்களோ அது போல செங்கோட்டையிட்ட ஒப்படைச்சிட்டு ஒருங்கிணைந்து அதிமுக வச்சு இது பண்ணி என்டிஏ கூட்டணி. அது எனக்கு இன்னொரு விஷயம் டவுட் இருக்கு. அமித்ஷா அவர்கள் வந்து அதிமுக தலைமையான ஆட்சி கூட்டணி ஆட்சி கூட போடலை, என்டிஏ தலைமையான கூட்டணி ஆட்சி போட்டிருக்காரு. ஒரு என்டிஏ தலைமை கூட்டணி ஆட்சி இருக்கும்போது என்டிஏக்குள்ளதான் அதிமுக மற்றும் நிறைய கட்சிகள் வந்து உள்ள இணைஞ்சு இருக்கிற மாதிரி கூட நான் யோசிக்கிறேன். இல்லைன்னா எப்படி என்டிஏ கூட்டணிக்குள்ள ஆட்சி அமித்ஷா போறாரு? சும்மா போடுவாரா ட்வீட்ல? முடிவு செய்யாம சும்மா ட்வீட்ல போடுவாரா? அப்படின்னா இடைமுறை எடப்பாடி தலைமை கூட்டணியும் அவர் ஏன் சொல்லலை? சொல்லிக்கணுமா இல்லையா? அதுல ஒரு சூசமா இருக்கா இல்லையா? அப்படி பாக்குற போது ஏன் வந்து என்டிஏ வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி பிடிக்கணும் அப்படின்னா இவங்க எல்லாம் சேர்ந்ததானே ஆட்சி. ஸோ அப்படி அந்த அர்த்தத்தை எப்படி சொல்றாரு அப்படின்னா ஏடிஎம்கே வந்து இன்னைக்கு சரி நான் கேட்கறேன், ஏடிஎம்கே 18% ஓட்டு வச்சுங்க, பிஜேபி 11% ஓட்டு வச்சுங்க, என்ன 50-50 என்ன தப்பு இருக்கு? ஷீட் தப்பு கிடையாது. அந்த கொடுக்கக்கூடிய மனசு எடப்பாடிக்கு வராது. ஸோ இப்படி பார்க்குற போது செங்கோட்டையும் கவுண்டர், அண்ணாமலையும் கவுண்டர், வேலுமணியும் கவுண்டர் போது ஸ்மூத்தா டீல் பண்ணி கட் பண்ணி விடுவாங்களான்னு எனக்கு தோணுது. அதாவது 3 பேரும் கவுண்டராக இருப்பதனால நானும் ஒரு கவுண்டர் இருப்பதால் நான் அறிந்து என்ன சொல்லுதுன்னா 3 பேரும் வந்து சிம்பிளா லைட்டா டீசென்ட்டா கட்டிடுவாங்க. ஏன்னா வேலுமணி வந்து எடப்பாடியை பகச்சிக்க முடியாது, ஏன்னா அவரும் கவுண்டர் சமைச்சு சேர்ந்தவர். இந்த பக்கம் செங்கோட்டை வந்து கவுண்டர் சமைச்சு சேர்ந்தவங்க. அதனால டீசென்ட்டா எடப்பாடியை கழட்டி விடுவாங்கன்னு தோணுவிட்டு செங்கோட்டை தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சு எல்லாரையும் அரவணைச்சு தேர்தல் சந்திப்பாங்க ஒரு எண்ணமும் தோன்று வருதுன்னு சொல்ல வரேன். அப்போ அதிமுகவினுடைய தலைமை மாற்றப்பட்டால் அந்த கூட்டணிக்கு நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்களா? என்டிஏ தலைமைனா ஆட்சினா என்னங்க அர்த்தம்? எனக்கு தெரிஞ்சு கேட்கறேங்க, எனக்கு தெரிஞ்சுக்கிறேன். அமித்ஷா ட்வீட் போட்டதுல என்டிஏ தலைமைனா ஆட்சின்னு சொல்றாரு. ஏடிஎம்கே தலைமையில் எடப்பாடி தலைவர் ஆட்சி ட்வீட்ல போட்டுக்கல போடல. அப்படின்னா வேற ஏதோ ஒரு கணக்கு பண்ணியிருப்பான்னு தோணுது. சாதாரணமாக வந்து நீங்கள் குஜராத்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்தியா உட்காந்துட்டு தொடர்ந்து வெற்றி வாய்ப்பே கொடுத்துருக்காங்க, எல்லா மாநிலத்தை கொடுத்துருக்காங்க, இந்த அளவுக்கு கொடுத்துட்ருக்காங்கன்னா தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு ஜல்லடை போட்டு அழைச்சிருப்பாங்க. ஸோ அப்படின்னா மக்கள் மனசு எப்படி இருக்குது அப்படின்ற போது இந்த மாற்றம் ஆட்சி மாற்றம் எப்படி இருக்குது, ஊழல் ஆட்சி, இந்த ஊழல் ஆட்சிக்கு எதிர்ப்பை எப்படி ஒரு கொடுக்குன்ற போது அதை யோசிக்க மாட்டாங்களா? திமுக மிகப்பெரிய குடைச்சல் கொடுக்குது. மோடி அவர்கள் எப்படியாவது திமுக முடிச்சு விடுங்கன்னு சொல்லி ஆனால் அமித்ஷா கிட்ட அசம்பிளி கொடுத்தா சொல்லப்படுறாங்க. அப்படி பார்க்குற போது இதை எந்த ஓட்டும் செதறாமல் அண்ணாமலை ஓட்டுகளாகட்டும், டிடி தினகரன் ஓட்டாகட்டும், ஓபிஎஸ் ஓட்டும், அத்தனை பேர் ஓட்டு செதறாமல் ஒரு அணியாய் இருந்தாதான் திமுக வீழ்த்த முடியும். அது கூட வியூம் தெரியாம இருக்கு நினைக்கிறீங்களா? இந்தியாவுக்கே ஐடியா சொல்கிற அமித்ஷா, ராமருக்கு லட்சுமண் போல் இருக்கிற அமித்ஷா
இன்னைக்கு தமிழ்நாட்டை பத்தி யோசிக்க மாட்டாங்க நினைக்கிறீங்களா? ஆனா இப்போ அதிமுக பாஜக கூட்டணி அண்ணாமலை அவர்கள் தலைமை இருந்தாலும் சரி, இந்த பக்கம் எடப்பாடி தலைமையாக இருந்தாலும் சரி, வேற ஒருத்தர் தலைமையாக இருந்தாலும் அந்த கூட்டணியை வந்து தமிழக மக்கள் ஏத்துக்குவாங்க, வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்றதெல்லாம் நம்பலாமா? அப்படின்றது 2027 பேரு எல்லாருக்கும் சவாலான தேர்தல். குறிப்பாக எடப்பாடி அவர்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபோர்ஸ் வந்து இல்லை, அந்த ஆளுங்கட்சிக்கான எதிர்ப்பலையை தவறு விட்டார் அப்படின்னு சொல்லணும். ஏங்க இன்னைக்கு எடுத்துக்காட்டு, இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர்களே பாருங்க, அண்ணாமலை கொடுக்குற விஷயத்துக்கும் எடப்பாடி செயல்படுத்துறதுக்கும் எவ்வளவு முரண்பட்டிருக்குன்னு பாருங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக கிட்ட ஒரு சூழ்நிலை கைதியா இருக்கிறாரு, எல்லாத்துக்கும் ஒத்து போற மாதிரி விஷயங்கள். சூழ்நிலை கைதினா அவர் 2000 கூட்டணியா வைக்கல, கூட்டணி வச்சுக்கோம்ல, அது அண்ணாமலை அவர்கள் ஒத்து வரல அப்படின்னு அது உங்க பார்வையில தப்பா அதை தங்கிக்கிறீங்க. அப்படி கிடையாது, அவருக்கு வந்து டிசைட் அப்பே எஸ்கேப் ஆயிட்டாரு. அப்படிதான் இப்ப தாவேக்கா வந்து பாஜக வேணாம், தாவேக்கா இல்லாத சொல்லதான் வேற வழியில வைக்க தான் பாஜக நடுறாரு. சோ சந்தர்ப்ப பல்டிமாமா நிதிஷ்குமாருக்கு அப்பனாக இருக்கக்கூடிய நபர் தான் எடப்பாடியை பார்க்குற ஒழிய சந்தர்ப்பம் தேவைக்காகத்தான் கட்சி அரசியல் மக்கள் அப்படி. ஏன் அமித்ஷா வெளியிட்டாரு, இவர் எடப்பாடி இதை சொன்னாரா? ஏதாவது இது நாங்கள் கூட்டணி விஷயமா பேசணும்னு சொன்னாரா? கிடையாதுல்ல. சந்திச்சுட்டு வந்திருக்கோம், தமிழ்நாட்டு மக்களை பற்றி சொல்கிறேன், காமன் பொலிட்டிஷன் தானே பேசியிருக்காரு. ஒரு தலைவனுக்கான போய் சந்திச்சோம் பண்ணு ஏதாவது சொல்லியிருக்காரு? சொல்லல. ஸோ அவர் சொல்லிட்டார், இவர் வெளியிடல. அப்படின்னவே அவங்களுடைய ஆளுமை குறைதில்ல. ஆளுமிக்க தலைவருக்கும் ஆளுமில்லா தலைவருக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்படி பார்க்குற போது ஓபிஎஸ் போன்ற ஆட்கள் ஆளுமிக்க தலைவர்கள், டிடி தினகரன் ஆளுமிக்க தலைவர், அண்ணாமலை ஆளுமிக்க தலைவர், அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற போது இவர்கள் ஓட்டு ஏங்க ஒன்று வேணா சிம்பிளாக 2021 சட்டமன்ற தேர்தலில் ஒரு 30 இடங்களில் தினகரன் ஏடிஎம் கூட தான் கட்டாயம் ஜெயிச்சிருக்கும். 2001 இவங்க கூட்ட ஓபிஎஸ்லாம் இருந்தாங்கன்னா நிச்சயமாக ஆட்சியை பிடிச்சிருக்கும். திமுக வரதுக்கு வாய்ப்பே இல்லை. இதை தவறு விட்டு திட்டமிட்டு இவங்களே தான் இவங்களுடைய. அப்படி பார்க்கிற போது அமித்ஷாக்கு அந்த கணக்கும் தெரியும். அந்த கணக்கெல்லாம் சேர்க்கிற போது 2022 கணக்கை மாற்றக்கூடிய அளவில் இருக்கிற போது அண்ணாமலை எப்படி விடுவாங்கன்னு யோசிக்கிறேன். இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து ஒருவேளை பதவியில இருந்து விலக போறாரு அப்படின்ற ஒரு செய்திகள் வர காரணத்தினால அவர் விலகிட்டாரு அப்படின்னா பாஜகவின் வாக்கு சதவீதம் வந்து இப்ப இருக்கிறதுக்கும் சரி, அது எந்த அளவுக்கு குறையும்னு நினைக்கிறீங்க? நான் சத்தியமாக சொல்கிறேன், நிச்சயமாக சொல்கிறேன், நோட்டாவுக்கு இணையான கட்சியாக மாறிவிடும். அண்ணாமலை இல்லைன்னா அந்த கட்சி ஓட்டு அப்படியே ஜம்ப் ஆகி தாவேக்காவுக்கும் என்டிஏக்கும் போக முடிய அதிமுக திமுகவுக்கு வராது. ஸோ அண்ணாமலை இல்லைன்னா பேரிழப்பு பாஜக சந்திக்கும். இதுக்கு முன்னாடி இந்த தொண்டம் கூட இன்னைக்கு நம்ம நாட்டில் பொறுத்தவரை மொழி இன்னைக்கு சீமானுக்கு ஏன் சேர்றாங்கன்னா பேச்சாற்றல், மொழி ஆற்றல், உணர்வு ஆற்றல், உணர்வுகளை ஊக்குவிப்பது, பேச்சு கலையால் உற்சாகத்தை ஊட்டுவது, உணர்ச்சியை தூண்டுவது, அந்த கலைகளை முன்னெடுத்த சீமான் வெற்றி பெற்று வளர்ந்து கொண்டு வருகிறார். கலைஞர் அதை செய்து கொண்டிருந்தார். அப்படி பார்க்கிற போது இந்த இடத்துல அண்ணாமலை பேச்சுக்காக அந்த உருகி சேர்ந்த கூட்டம், இதுக்கு முன்னாடி இருந்தவர் கூட என்ன சில நபர்கள் சொல்றாங்க, நான் 25 வருஷம் பாஜக இருக்கேங்க, இன்னைக்கு வந்து நான் அண்ணாமலையில நானே இல்லைங்க அப்படி சொல்லக்கூடிய நபர்களே நான் பார்க்கப்பட்டிருக்கேன். அப்படி பார்க்கிற போது ஒரு தலைவருக்கு ஒரு ஃபாலோயிஸ் உருவாது அபூர்வம். இதுக்கு முன்னாடி முருகனுக்கு இல்லை. முருகன் வந்து கால் டைம் பொலிட்டிஷனாக பண்ணுவார். முருகன் வந்து பார்த்தீங்கன்னா முருகன் வாரத்துக்கு ஒரு நாளைக்கு வருவார், சனிக்கிழமை மட்டும் எங்கேயாவது ஒரு இடத்துல பிரஸ் மீட்டை கொடுத்துட்டு போடுவார். அவர் பரிந்துரை செய்யப்பட்ட மாவட்ட தலைவர், நாமக்கல் ஒரு மாவட்ட தலைவர், தன் இனத்தை சார்ந்த தலைவர் கிடையாது, மாற்றினை சேர்ந்ததான் பணக்காரன் பரிந்துரை பண்ணியிருக்காங்க. இப்படி தன் இனத்துக்கு சார்ந்தவங்கள வாக்கு வங்கி கூட பாஜக பெற்றுத்தர தலைவர்கள் இருக்காங்க. முருகன் வச்சுங்க. அதுக்கடுத்து இவங்க தமிழிசை அம்மா எடுத்துங்க, அவங்க நாடார் சமுதாயத்தில் வந்து அங்கே கட்சிக்காரர்களை சொல்கிறான் சுயநலம் மிக்க ஒரு தலைவருங்க, அவங்கள ஒரு புரோஜனம்னு சொல்றாங்க. தமிழிசை எடுத்துங்க. அப்புறம் வாணிஜ் டெல்லியிலிருந்து அரசியல் பண்றாங்க, ரைட்டு. ஆனால் வாணிஜ் கோவை தெற்கு தொகுதியிலே செல்வாக்கு இல்லை. இதுதான் நான் யதார்த்த உண்மை. நான் அந்த தொகுதியை நான் கலவை பண்ணுவேன். அப்படின்ற போது அந்த அம்மாவுக்கு நேஷனல் லாபி இருக்க போல இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒரு கவுன்சில் வைக்கிறது கூட எலிஜிபிள் இல்லை. ஏன்னா இத்தனை பாலிடிக்ஸ்லாம் தொடர்பில் வந்து தலைவியாக இருக்காங்களே, தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது. நயனா நாகேந்திரன் மாற்று கட்சியிலிருந்து வந்தவர். அப்படி பார்க்குற போது இன்றைக்கு திருநெல்வேலியிலேயே அவர் தோல்வி சந்திச்சிருக்காரு. திருநெல்வேலியில் ஓட்டு சரியாக வாங்க முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற போது இங்கே வந்து மற்ற ஏனைய தலைவர்கள் வந்து அண்ணாமலைக்கு நிகராக அவர்களையும் சொல்றாங்களே. எச் ராஜா சிறந்த பேச்சாளர், சிறந்த எதிர்கருத்துக்களை சொல்வார். ஆனால் வாக்கு வங்கிக்கு ஏற்ற தலைவராக பார்க்கிறவங்க கிடையாது. நிர்மலா சீதாராமன் அவர்களையும் நான் கேட்கிறேன், 10 குதிரை இருக்குங்க, ஓடுற குதிரையில பந்தயம் கட்டுவீங்களா, ஓடாத இருக்கு. நிர்மலா சீதாராமன் அவர்களை குறிப்பிடுறாங்க. நிர்மலா நேஷனல் லீடருங்க, அவங்க போய் நேஷனல்ல அரசியல் பண்ணிட்டு மாநில அரசியல் வரதா வேஸ்ட்டுங்க. ஸோ நேஷனல் லெவலில் இன்னைக்கு வந்து ஐபிஏ பார்த்தீங்கன்னா நல்லா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள் தலைமையில் ஏத்தாங்க அப்படின்னா அவங்களுடைய அரசியலை பொறுத்தவரை நிர்மலா சீதாராமன் ஆகட்டும் மற்ற யாராகட்டும் இங்க அண்ணாமலையை வளர்த்தால் கட்சி வளரலாம், வளராது. இது என்ன 4 நூற்றாண்டுக்கு பாஜக தமிழ்நாட்டில் வளராது. தமிழ்நாட்டு அரசியல் வேறு, வடநாட்டு அரசியல் வேறு. நீங்க சொல்லக்கூடிய இந்த அரசியல் வந்து தெரியாம தான் அமித்ஷா அவர்கள் வந்து முடிவு எடுத்திருப்பாருன்னு சொல்லுவாங்க. அதுதாங்க எனக்கு கேள்விக்கு விசித்திரமா இருக்குது. ஊடகங்கள்லாம் பரப்பிட்டு இருக்காங்க தினந்தோறும் அண்ணாமலை விலக போறா, ராஜினாமா போற பழக்கிறாங்களே. இது இப்போ இருந்து இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி இருந்தே வந்து சொல்லிட்டு பரப்பிட்டு இருக்காங்க. அது முற்றுப்புள்ளியும் வைக்காம இருக்காங்க. பாஜகவும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கு. அதனாலதான் சந்தேகம் இருக்குமோ என்ற சந்தேகம் ஒரு அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் கொடுத்த பேட்டி பக்கத்துல கேரளாவிலே போட்ட போது இங்க போட்டிருக்கலாம், போடாத போது இந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்த ஊடகங்கள் வந்து பெரிதுபடுத்த நான் பார்க்க போறேன். ஆனா சமீபத்துல கொடுத்த பேட்டியில கூட
அவர் வந்து நான் வந்து மாற்றி மாற்றி பேசுகிற ஆள் கிடையாது, நான் உறுதியாக தான் இருக்கேன் கொண்ட கருத்தில் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. பாஜகவில் ஒரு அடிமட்ட தொண்டனா கூட பணிபுரிய நான் தயார், என்னுடைய கட்சிக்காக நான் அதை செய்வேன் அப்படின்ற மாதிரிலாம் குறிப்பிடுறாரு. அப்போ இந்த ஒரு விஷயத்த வச்சே பதவி மாற்றம் இருக்கு அப்படின்றத கிட்டத்தட்ட உறுதி செய்யலாம் இல்லையா? இல்லை, பதவி மாற்றம் இருந்து உதவி செஞ்சு என்னங்க அங்கே பாருங்க, ஆட்சி ஓகோன்னு கட்சி ஓகோன்னு இருக்கா? நீங்கள் பாஜக தலைவரை மாற்றிட்ட உடனே நாளைக்கே ஆட்சியில் பிடிச்சிட்டு போகிறாங்களா? கிடையாதுங்க. அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு 10 மாதம் தான் இருக்குது, ஒரு ஃப்ரேம் உருவாயிடுச்சு. அவருக்கான ஒரு ஃபாலோயிஸ் வந்து பின்னாடி இது ஃபாலோ பண்ண கட்சி இணையமே ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த ஓட்டுகளை தக்க வச்சுக்கணும். 7% ஓட்டு 8% ஓட்டு அவர் கையில் இருக்குது. சீமானுக்கு இருக்கிற மாதிரி அவர் கையில் இருக்குது. பாஜகவில் இல்லை. பாஜக நான் சொல்கிறேன் எப்பயும் இருக்கிற மாதிரி நோட்டாக்கணை தான் கட்சிக்குள்ளே. பாஜக இந்த ஒரு ஆண்டுகளாக கட்சி செயல்பாடுகள் குந்தகமாகத்தான் இருக்கிறது. அண்ணாமலைக்காக அந்த சோஷியல் மீடியா பத்திரிகை செய்தியை பார்க்கறதுனால படித்த நடு இருக்கிற இவர்கள் பிடிக்காத இருக்கிற வாக்குகள் தான் அண்ணாமலைக்கு ஆதரவாக இருக்க ஒழிய கள லெவலில் வீக் ஜோனை தான் இருக்குது. பாஜக ஒன்றும் பெருசாக இல்லை. அப்படி அண்ணாமலை போயிட்டாருன்னா அந்த இடம் வெற்றிடமாச்சுன்னா நீ பாஜக ஏடிஎம்கே கூட்டணி வச்சு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது, வேஸ்ட் ஆச்சே. அதனால வந்து இதில் ஏதோ வேற கணக்குகள் மாறுமோ என்ற எண்ணங்கள் எனக்கு தோன்றுதான் சொல்றேன். நம்ம சி ஓட்டர்ஸ் பற்றி கூட பேசியிருந்தோம். சி ஓட்டர்ஸ் படி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் 9% சொல்லியிருக்காங்க. அதிமுக விட ஒரு 1% தான் குறைவாக. சரி, நான் கேட்குறேன் சிஸ்டர், அந்த இடத்துக்கு சொல்லப்படுகிற ஆட்கள் அந்த இடத்த பிடிக்க முடியுமா? ஒரே பர்சன் கூட வச்சுக்க, மக்கள் மனதை பிடித்து வென்ற தலைவர்கள் 4 பேர் 5 பேர்ல இவரும் ஒரு ஆளா வராரு. அப்படி வருகிற போது அந்த பர்சன்டேஜ் வந்துக்கிற நபர் மாற்று தலைவர் யாரோ ஒருவர் சொல்ல பெயர்படுகிற அடிப்படுகிற பெயர்கள் வந்தாங்கன்னா அந்த பர்சன்டேஜ் ஓட்டை வாங்க முடியுமா? அந்த கேள்விக்கு விடை கிடைக்குமா? ஸோ அப்படி பார்க்குறப்போ அப்படின்னா அதை ஓடர் வச்சு பந்தயம் கட்டுவாங்களா, ஓடர் வச்சு கட்டுவாங்களா? இதெல்லாம் கணக்கெல்லாம் அமித்ஷாவுக்கு நான் புரியாதா? அரசியல் கணக்கை நன்கு புரிந்து கொண்டு பிளஸ் ஆர் மைனஸ் வியூகங்களை தலைவர் அமித்ஷா வருது சார். அப்போ பின்னாடி வேற எதுவும் அரசியல் இருக்கா? திரைக்கு பின்னாடி கட்டாயம் இருக்கு. இல்லன்னா ஏதோ சம்திங் ஊடகங்களிலும் செய்திகளும் வராத விஷயங்கள் ஏதோ ஒன்று இருப்பதான் நான் பார்க்க போறேன். இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜக கட்சியோட தலைமை பொறுப்புல இருந்து எடுக்கப்பட்டுட்டாரு அப்படின்னா கட்சி வந்து நோட்டா கீழே போயிடும் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறீங்க. ஆனா அண்ணாமலை அவர்கள் தான் காரணமாக தான் கட்சி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்போ அவர் போயிட்டாரு அப்படின்னா எப்படி கட்சி அவ்வளவு கீழே போகும்? ஒரு கணிசமான வாக்குகள் வாங்கும் தானே? அதாங்க இல்ல. எப்படி நீங்க அருமையான கொஸ்டின் கேட்டுறீங்க. அதாவது பாஜக பொறுத்த என்னாச்சுன்னா ஒன் மேன் ஆர்மின்னு எதுக்கு போறாங்கன்னா இப்ப புரிஞ்சுக்கணும், ஒன் மேன் ஆர்மி அண்ணாமலைக்காக வாக்கு வங்கிய ஒழிய பாஜக வாக்கு வங்கி அல்ல. இது உண்மை. அதாவது 11.27% வாக்குகள் வந்திருக்குன்னு சொன்னா அந்த 3% தான் பாஜக கோர் ஓட்டே. 3லேருந்து அதிக அண்ணாமலை இருந்தால் ஒரு 6%, 3% சேர்த்து அண்ணாமலைக்கு இல்லைன்னா அந்த 3-4% தான் இருக்க முடியும், அதிக பர்சன்ட் வராது. மீதி எல்லாம் அண்ணாமலைக்காக போட ஓட்டு. அந்த ஓட்டு அப்படியே ஜம்ப் ஆகி மாற்றுக்கு தாவேக்காவுக்கோ நாம் தமிழருக்கோ இப்படி ஜம்ப் ஆக முடிய இங்க பாஜக ஓட்டாக மறுபடியும் வராது. அப்படி நினைச்சீங்கன்னா தவறு கணக்கு, தெரிந்துக்குங்க. நான் கேமரா பார்த்து சொல்றேன், இந்த கணக்கு பொய் கணக்கு. இது அண்ணாமலைக்காக விழுந்த ஓட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா பாஜக விழுந்த ஓட்டு கிடையாது. இப்போ நீங்க ஒன் மேன் ஆர்மி அப்படின்னு சொல்றீங்க. ஆனா கட்சி வந்து ஒரு ஒன் மேன் ஆர்மியா ஒரு கட்சியால வளர முடியாது. அண்ணாமலை அவர்கள் வந்து மற்ற தலைவர்களுக்கு, 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு வந்து அவ்வளவு தூரம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டாருன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அப்போ அந்த இடத்துல வந்து அண்ணாமலையானாலதான் கட்சி வந்து இன்னும் வளர வேண்டியது. அரசியல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது அரசியல் இல்லைங்க. அவங்க அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணாங்க அரசியல். அண்ணாமலை ஒரு மீட்டிங்லாம் நடக்கும்போது கூப்பிட மாட்டாரு, எனக்கு எந்த ஒரு அழைப்பும். அது பாஜக தேசிய கட்சினால மாவட்ட அளவிலே இருக்குங்க. மாவட்ட அளவில் இப்ப எடுத்துக்காட்டு, நான் ராஜினாமா லெட்டர் வேணா கொடுக்கட்டா? ஒண்ணு இல்ல, இந்த நான் சொல்றேன் எடுத்துக்காட்டு எவிடன்ஸோட சொல்றேன் உங்களுக்கு. ஏன் நான் போயிட்டு வேலூர்ல திருப்பத்தூர்ல இந்த பாருங்க, ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா எம்கே ஜெகன் சொல்லிட்டு ரிசைனேட்டர் கொடுத்துருக்காரு. ஒன்றிய நகர தலைவர் ஜெகன். அங்க இருக்க மாவட்ட தலைவர் வந்து தசரதன் சொல்லிட்டு வாடா போடான்னு சொல்றாராம். அங்க இருக்கிற ஆட்களவே பயன்படுத்தாம இருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட இருக்க போது அதுக்காக வந்து ரிசைன்மெண்ட் போறான். அப்படி இருக்கிற போது இந்த மாதிரி ஆட்கள போது மைனஸ் ஆகும். இது ஏன் சொல்லுவேன்னா, அண்ணாமலை ஃப்ரேம் வேற, இருக்கிற 2ஆம் மட்ட தலைவர். அப்படி சொல்ல போனா ஏன் மற்ற தலைவர் என்ன பேரு அடிபடாம இருக்கா, வளரப்படாம இருக்கா? ஸோ வளரப்பட்டாலும் வாக்கு வங்கி இன்க்ரீஸ் பண்ற அளவுக்கு இல்லைல்ல. இப்ப மற்ற தலைவர்கள் எல்லாருக்குமே அந்த இல்லாத விஷயம் ஏன் இருக்குன்னு சொன்னா வாக்கு வங்கி இவருக்கு மத்தவங்க சேரல. மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் தமிழிசையில எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 மாநிலங்களுக்கு கவர்னரா இருந்திருக்காங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு பொறுப்புகள் இருந்திருக்கு, அதிகாரத்திலையும் பயணிச்சாரு. அப்படி டென்ஷன் ஏன் ஜெயிக்கல, வெற்றி பெறல? 2 மாநிலத்துக்கு கவர்னர் இருக்காங்க, ரைட், வாஸ்தவம். அதுதான் என்ன காரணம்னு கேக்குறேன். எதனால அண்ணாமலை அவர்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இருக்கும்ன்றத
நீங்க எப்படி ஆணித்தனமா நம்புறீங்க? சென்னையில் 22% 25% ஓட்டு வந்துச்சுன்னா அது அண்ணாமலைக்காக தான் ஓட்டு வந்துச்சு ஒழிய மற்றவங்களுக்காக ஓட்டு இல்லை. ஏங்க இன்னைக்கு எல்லாமே வந்து தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை ஒரு தலைவன், நீ சீமானுக்கு எடுத்துங்க, சீமான் கட்சிக்கு எத்தனையோ பேர் போகிறாங்க, எவ்வளோ நான் இன்னைக்கு வந்து கல்யாண சுந்தரம் எடுத்துங்க, ராஜீவ்காந்தி எடுத்துங்க, எவ்வளோ பேர் காளியம்மா கூட போகுது, எத்தனையோ நபர்கள் போகிறப்பறாங்க. ஆனால் அந்த பர்சன்டேஜ் ஓட்டு அப்படியே நிற்குது. ஏன்னா அதுதான் அவருடைய கோர் ஓட்டு. யார் போனாலும் யார் வந்தாலும் அந்த ஓட்டு வந்து இறங்காது, ஏறுமோடி இறங்காது. அப்படியே இடத்துல சீமான் அண்ணா இருக்காரு. அந்த மாதிரி வந்து அண்ணாமலைக்குன்னு இந்த ஓட்டு வந்து அண்ணாமலைக்காக இருக்கிற ஃபேன்ஸ் இருக்கிற ஓட்டு, அந்த ஓட்டு அண்ணாமலை தான் ஆதரவு வரும், அண்ணாமலைனா வராது. அப்படி பார்க்குறப்ப அந்த இடத்துல மாற்றுத்தில் வந்தால் அந்த ஓட்டு மாற்றவர்களுக்கு போகிறது வாய்ப்பு இருக்க ஒழிய பாஜகவுக்கு ஓட்டா கன்வே ஆகாது. ஒருவேளை மாற்றி பார்க்கலாம், அண்ணாமலை அவர்கள் மாற்றினா எந்த அளவுக்கு கட்சியினுடைய வாக்கு இருக்குன்றதுனாலே ஒரு ட்ரையலாக டெஸ்ட் பார்க்கறதுக்கு இது என்ன பண்ணி, ஏன்னா வந்து அடுத்த அரசியல் பாமன் பாலத்தை திறக்கிறதுக்காக மோடி வர டெஸ்ட்டுக்காக ஒரு ட்ரெயின் விடுறாங்க. அது அடுத்த எலெக்ஷன் வரும்பொழுது வேணா அண்ணாமலையை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தேர்தல் அரசியல் திமுகவை இந்த இடத்துல வீழ்த்தினாதான் வந்து 2009க்கு பாஜக சாதகமா இருக்கும், இல்லைன்னா சாதகமா இருக்காது. வீழ்த்தக்கூடிய சக்தியாக பாஜக வளர்றதுக்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் இருக்காது சார். சிஸ்டர், வாய்ப்பு வந்து நம்மள உருவாக்கப்படுறது. அப்புறம் தினகரன் கூட ஆர்கனர் எலெக்ஷன்ல வந்து கட்சியே இல்லை, அவர் வந்து சுயாட்சி நின்று ஜெயிக்கலையா, அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி பலம் தான் வெற்றி பெறும். அப்படி திமுக இன்னைக்கு வரையும் ஸ்ட்ராங்காக இருக்காருன்னா வெற்றிக்கான கூட்டணி தான் அவனுடைய வெற்றிக்கான ரகசியம். அப்படி பார்க்குறபோது இந்த இடத்துல அண்ணாமலை ரிப்போர்ட் ஏன் சொல்ல வரேன்னா சொன்னதாக சொல்லப்படுறாங்க, அவர் சொன்னாரே தெரியல, அனைவரும் சேர்ந்து நின்றால் என்டிஏ கூட்டணிக்கு பலமாக இருக்கும். இப்படி ஓபிஎஸ் தினகரன் எல்லாருமே வந்து இல்லாமல் போய் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நிச்சயமாக அது தோல்வியை சந்திக்கும். அது உண்மையும் கூட. ஏன்னா திமுக அவ்வளோ சாதாரணமாக வீழ்த்த முடியாது. ஏன்னா அவங்க 4 ஆண்டுகளாக வந்து தேர்தல் அரசியல், தேர்தல் வெற்றி பெறுவதற்கான விஷயங்களை மட்டும் பாருங்க, 50 பேருக்கு ஒரு ஆளை ஏஜென்ட்டாக போட்டு பேஸ் ஒர்க்கை ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கான அத்தனை விஷயம் பக்காவாக பண்ணி வச்சிருக்காங்க. அது உங்களை வீழ்த்துனா கூட்டணி கட்டம் இருந்தால் மட்டும்தான் வீழ்த்த முடியலாம், வீழ்த்த முடியாது. அப்படி பார்க்குற போது எடப்பாடி அவர்கள் இந்த 4 ஆண்டுகளாக திமுக அரசுக்கு எதிர்ப்பான கருத்துக்களை பதிவிடுவதில் சுணக்கமாக செயல்பாடுகள் இருந்த காரணத்தினால அவருக்கான வாக்கு வங்கி குறையதுக்கான காரணம் அதுதான். அப்படி பார்க்குறது இன்க்ரீஸ் பண்ணோம்னா எல்லாரையும் அரவணைக்கணும் அப்படின்றது நியாயமான விஷயம். அண்ணாமலை சொல்ல விஷயம் நான் உடன்படுறேன். மேற்கு மண்டல ஓட்டுகள், வடக்கு மண்டல ஓட்டுகள், தென்னார்கடு மண்டல ஓட்டுகள், டெல்டா மண்டல ஓட்டுகள் ஒவ்வொன்றும் அது சாதிய உட்பட்ட ஓட்டுகள் உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதை பெறணும்னா அதுக்கான தலைவர்கள் இருந்தானே பெற முடியும். இப்போ ஒருத்த நாடுல வைத்திலிங்கம் இருந்தால் தான் ஒருத்த நாட்டில் வந்து வலுவானாலும் வெற்றி பெற முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஆட்கள் வேல்யூ ஆட்கள் அவங்கெல்லாம் வந்து இல்லாத போது நீங்க மட்டும் எப்படி வெற்றி பெறுவீங்க? இப்ப நாடார் சமுதாய ஓட்டுகள் வரும்னா அங்க நாடார் சமுதாய தூத்துக்குடியில வந்து இன்னைக்கு டெபாசிட் இருக்கு, ஏடிஎம்கே பார்த்துருப்பீங்க. தூத்துக்குடியில வந்து ஏன் வந்து ஏடிஎம்கே வந்து அங்கே போனது காரணம், ஸோ அந்த அளவுக்கு எல்லா இடத்துல, கன்னியாகுமரியில் ஏன் டெபாசிட் வந்தீங்க, இப்போ ஏன் நாகப்பட்டினத்துக்கு போனீங்க, அது மாதிரி எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துல ஒரு கிங் மேக்கர் இருக்காங்க. அப்புறம் அத்தனை பேரையும் அரவணைச்சி இருந்தால் மட்டும்தான் அந்த ரிசல்ட்டை கொடுக்க முடியும், இல்லைன்னா கொடுக்க முடியாதுதான் உண்மை. அது இந்த கணக்கெல்லாம் அமித்ஷா அவருக்கு புரியாது நினைக்கிறீங்களா? ஏற்கனவே 2021 நீ இந்த மாதிரி தப்பு பண்ணதால தான் போச்சு, நான் சொன்னதை நீ கேட்காம போனன்ற போது மறுபடியும் அதே தப்பை செய்கின்ற போது அப்புறம் மாற்று கணக்கு போடுவாங்களா, இந்த கணக்கிலே வருவாங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வேற ஏதோ ஒரு கணக்கை முடிச்சு போட்டிருப்பதான் நான் பார்க்கப்படுறேன். அப்படி பார்க்குறப்போ செங்கோட்டனை வைத்து கூட மேபி இருக்கலாம், ஒரு பொதுவான நிகழ்ச்சி அனைவரும் அரவணைத்து கொண்டு கூட புதுமுகம் சீனியர் லீடராக எம்ஜிஆருடைய விசுவாசி கோபிச்செல்வன் தொடர்ந்து வெற்றி வகை சூடியவர். அப்படி பார்க்குற போது அவரை வைத்து கூட கண்டஸ்ட் பண்ண கூட இருக்கலாம், நினைப்பில் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ணாமலை எடுத்தால் அது தமிழகத்துக்கு கேடு, பாஜகவுக்கு படுகேடு, பேரிழப்புன்னு சொல்றேன். எப்படி மியான்மரில் வந்து எத்துவைக்கு வந்து பேரழிவு ஆச்சோ அது மாதிரி வந்து பாஜகவும் மண்ணோடும் போவதற்கு எண்மண் மக்கள் நடத்தி புரோஜனம் இல்லாத போனதுக்கான காரணம் அமைஞ்சு அண்ணாமலை இல்லாமல் பாஜக வந்து அப்படி ஒரு தப்பு செஞ்சாங்கன்னா அதை விட ஒரு முட்டாத்தனமான கட்சி இழுத்து மூடிட்டு கமலாலயத்தில் மூடிவிட்டு வெளியே போய் வேற கட்சி இணைந்துட்டா பெஸ்ட்னு நான் சொல்றேன். ஓகே சார், பாஜக கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு பல விதமான கருத்துக்களை எங்ககிட்ட பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி என் தமிழ் தாய் உங்களுக்கு.